உழைப்போம், தளராது ஜெபிப்போம். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். அன்பினும் கொடையால் புனித வாழ்வை அழிய உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறை மைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். உலகின் இடர்களை வென்றிடவே இறை சித்தத்தில் நாடும் வாழ்ந்திடவே நற்செய்தி ஒழுங்கி நம்பிக்கை வாழ்வில் புதிதாய் உலகை மாற்றினீரே. பணி வாழ்வை எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். பணி வாழ்வை எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம், தளராது ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இறைவனின் துணையை நம்பி இப்பேராலயத்திலே நாம் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். பல்வேறு விதமான தேவைகள், பல்வேறு விதமான விண்ணப்பங்கள், பல்வேறு விதமான இயக்கங்களோடு வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவனை நம்பி உருக்கமுடன் ஜெபிப்போம். நிச்சயம் நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனிதர்கள் சார்ல்ஸ் லுவாங்காவும் தோழர்களும் மறைசாட்சியருடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. புனிதர்கள் சார்ல்ஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்களும் இறைவனுடைய துணையை நம்பி இறைவனுக்காகவே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து கொள்ளுகின்றார்கள். நாமும் இவர்களை போன்று நம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் இறைவனின் துணையை நம்பி நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பிம்பங்களாக வாழ வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass
and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankanni, who are watching the same. சகோதரன் சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்ல்ஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் மிலேத்திலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியதாவது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதருடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதர்களிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்பொழுதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று
தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகின்றார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்வின் ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68 பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தி வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினே. உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீ நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனை நம் மீட்பு, நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இருப்பினின்று விடுதலை தர வல்லவர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்புங்கள், ஜெபியுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். இறைவனுடைய துணையை நம்பி ஒரு செயலை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது, ஒரு நிகழ்வை நாம் துவங்குகின்ற பொழுது அதிலே நாம் வெற்றியை பெற முடியும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. ஒரு அழகிய குடும்பம், அந்த குடும்பத்திலே வயதான முதியவர் ஒருவருக்கு 100வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்கின்றார்கள். பொதுவாகவே நமக்கு ஒரு வழக்கம் இருக்கின்றது, பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் நாம் வாங்குகின்றோம். அதேபோன்று அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பேர குழந்தைகள், மற்றவர்கள் எல்லோரும், உடன்பிறப்புகள், சொந்தங்கள் எல்லோரும் இந்த பிறந்த நாள் அன்று அந்த பெரியவரிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தார்களாம். 2 குழந்தைகள் அந்த வயது முதிர்ந்த 100வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அந்த வயது முதிர்ந்தவரை, தாத்தாவை பார்த்து அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், தாத்தா எங்களை நல்லா பிளஸ் பண்ணுங்க, எங்களை நல்லா ஆசீர்வதிங்க, கடவுளிடத்தில் சிறப்பாக ஜெபியுங்க, ஏன்னா இதுவே கடைசியாக கூட இருக்கலாம், நீங்கள் அடுத்த வருஷம் இருப்பீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பேர குழந்தைகள் தாத்தாவோடு உரையாடி கொண்டிருந்தார்களாம். அந்த வயது முதிர்ந்தவர், பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர் அந்த பேர குழந்தைகளை பார்த்து, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒரு ஆண்டை பரிசாக கொடுப்பார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது,
ஆண்டவர் என்னை கைவிட்டு விடமாட்டார். இப்பொழுது 100வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றேன். அதே போன்று 101, 102 என்று இன்னும் நான் பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டுதான் இருக்க போகின்றேன். நீங்களும் என்னிடத்திலே வந்து ஆசீர்வாதங்களை வாங்க இருக்கின்றீர்கள் என்று அந்த வயது முதிர்ந்தவர் பேர குழந்தைகளை பார்த்து சொன்னாராம். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எல்லாமே நமக்கு நல்லதாக நடைபெறுகின்றது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் இயேசுவினுடைய இறை வேண்டல் பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நற்செய்தியினுடைய துவக்கத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்டோம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து இவ்வாறாக ஜெபிக்கின்றார். தந்தை கடவுளிடத்திலே நம்பிக்கை வைத்து இவ்வாறாக அவர் மன்றாடுகின்றார். தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் அருமையாக ஜெபிக்கின்றார். உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே நான் உம்மிடத்திலே வேண்டுகின்றேன் என்று தந்தை கடவுளிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். புனித பவுலடிகளார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். புனித பவுலடிகளார் மிகவும் அருமையாக சொல்லுகின்றார். நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு நான் பணிபுரிந்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் என்று அவர் கூறுகின்றார். நம்ம இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரி, சோதனைகள் வந்த பொழுது, துன்பங்கள் வந்த பொழுதெல்லாம் அவர் இறைவனுடைய துணையை நம்பி மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் இறைவனிடத்திலே அவர் மன்றாடினார், ஜெபித்தார். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேராலயத்தினுடைய பாதுகாவலை ஆரோக்கிய அன்னையும் இறைவனுடைய துணையை நம்பி தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் கடவுளிடத்திலே அவர் ஒப்புக் கொடுக்கின்றார். அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். திருக்குடும்பத்திலே துன்பங்கள் இருந்தது, சோதனைகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. ஏழ்மையில் உழன்றார்கள், வறுமையில் வாடினார்கள், இன்னலில் இருந்தார்கள், எகிப்திற்கு நள்ளிரவிலே தப்பி ஓடி சென்றார்கள். இருந்தாலும் இவையெல்லாம் இறைவனின் திட்டம், இவையெல்லாம் இறைவனுடைய செயல், இறைவன் என்னை வழிநடத்துவார் என்று முழுமையாக கடவுளை நம்பி இறைவனுடைய துணையை நம்பி விசுவசித்து தன்னுடைய வாழ்க்கையையே கடவுளிடத்தில் அவர் கையளித்து விட்டு நம் ஒவ்வொருவருக்கும் அவர் முன்னுதாரணமாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 22 முதல் 26 முடிய உள்ள இறை வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பெத்சாய்தாவில் பார்வையற்ற ஒருவர் நலம் பெறுகின்றார். ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையின் மிகுதியினால் பார்வை இல்லாமல் இருந்த ஒருவருக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. காரணம், அவர் இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. நம்பினார், ஆண்டவரிடத்திலே மன்றாடினார், ஜெபித்தார், அவருடைய வாழ்க்கையிலே நல்லது நடந்தது. மார்க்கு நற்செய்தி 7வது அதிகாரம் 24 முதல் 39 முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். கனானிய பெண்ணினுடைய நம்பிக்கை. ஆண்டவர் கூறுகின்றார், உன்னுடைய மகளிடமிருந்து பேய் அவளை விட்டு நீங்கிவிற்று, உன்னுடைய நம்பிக்கை அவருக்கு நலமளித்தது என்று. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 46 முதல் 32 முடிய உள்ள வசனங்களிலே 52 முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பார்வையற்ற பார்த்திமேயு பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்றார், புது வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளுகின்றார். ஐயா தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்று உரக்க கத்தி ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையின் மிகுதியினால் அவர் புது வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ளுகின்றார். காரணம், நம்பினார், ஜெபித்தார், மன்றாடினார், அவருடைய வாழ்க்கையிலே நல்லது நடந்தது. மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 24 முதல் 34 முடிய உள்ள இறைவசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணுறுத்தி தன்னிடம் உள்ளதையெல்லாம் மருத்துவர்களிடம் செலவழித்தும் பயனொன்றும் கிடைக்காமல் இறைவனுடைய துணையை நம்பி அந்த ஆடையின் விளிம்பை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி தன்னையே இறைவனிடத்தில் முழுமையாக கையளிக்கின்றார். நம்பினார்,
ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடந்தது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, இன்று பல்வேறு விதமான தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவனுடைய துணையை நம்பி நாம் பேராலயத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இணையதளத்தின் வழியாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடமாட்டார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித சார்ல்ஸ் லுவாங்கா மற்றும் அவர்களுடைய தோழர்களுடைய மறைசாட்சியருடைய நினைவு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. இவர்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக வேத சாட்சியாக மறைசாட்சியாக அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார்கள். காரணம், இறைவன் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கைதான். நாமும் நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துவோம், அந்த நம்பிக்கையிலே ஆழப்படுவோம், நம்பிக்கையை மிகுதியாக்குவோம். தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி பலியில் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக வளமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி என்னை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலி பீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உம்மையே நம்பி எண்ணெயினுடைய விடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இவருடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, மனநிறைவு வேண்டி ஜெபிக்கின்றோம். இப்பள்ளிக்கான காணிக்கை செலுத்தியவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைத்து சகோதரன் சகோதரிகளுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். இந்த ஆண்டு திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும், குழந்தை வாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும் ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே தங்களுடைய பிறந்த நாள் விழா, பெயர் கொண்ட நாம விழா,
திருமண நாள் விழாவை சிறப்பிக்கக்கூடியவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற செம்மறியின் விருந்து கழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே, அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். தன்னுடலை திரு உணவாய் தந்திட அழைக்கிறார் வாருங்கள். தன்னுடலை திரு உணவாய் தந்திட
தந்திட அழைக்கிறார் வாருங்கள். ஆண்டவர் தந்திடும் விருந்திடுவே அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். நல்வழிப்படுத்திடும் விருந்திடுவே பல நன்மைகள் புரியும் விருந்திடுவே. நல்வழிப்படுத்திடும் விருந்திடுவே பல நன்மைகள் புரியும் விருந்திடுவே. மன்னிக்கும் விருந்திது அன்பிக்கும் விருந்திது மகிழும் விருந்து இதுவே. மன்னிக்கும் விருந்திது அன்பிக்கும் விருந்திது மகிழும் விருந்து இதுவே. விருந்திதுவே விருந்திதுவே ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே. விருந்திதுவே விருந்திதுவே ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே. ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். ஆண்டவர் தந்திடும் விருந்திதுவே அன்புடன் அழைக்கிறார் வாருங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
அம்மா என்றும் நீ ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே. அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்கள் தாயே. அம்மா என்றும் நீ ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே. அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்க தாயே. கண்ணிமையை காத்து கடவுளை ஏற்று காணிக்கையாய் உம்மை தந்தீரே. தேடி வரும் எம்மை கோடி நன்மை செய்து வாழ வைக்கும் அன்பு தாயே. கண்ணிமையை காத்து கடவுளை ஏற்று காணிக்கையாய் உம்மை தந்தீரே. தேடி வரும் எம்மை கோடி நன்மை செய்து வாழ வைக்கும் அன்பு தாயே. தூய்மையும் துணிச்சலும் வாழ்விலே கொண்டு துன்பத்தை நாளும் ஏற்றீரே. வறுமை நீங்கிட வளமை செலுத்திட வாழ்வின் துணையாய் வருவீரே. உம்மை நம்பி வந்தோம் எம்மை காத்திடுவாய், உம்மை நம்பி வந்தோம் எம்மை காத்திடுவாய். அம்மா என்றும் நீயே ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே. அண்டி வந்தோம் தாயே, பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்க தாயே, புதுமை செய்யும் தங்க